சீக்கிரம் கிளம்பியிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேனிக்கு வந்து ரொம்ப நாள் பிளானுங்க. அது இப்போ தான் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து தேனிக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 610 கிலோமீட்டர்ஸுங்க. 11 ஹவர்ஸ் ட்ராவல் காட்டுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நடக்குது. இந்த காவெல்லாம் வந்து தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா, மழை தண்ணி, அதுக்காண்டி தாங்க. காலையிலே இதாங்க ஃபஸ்ட்டு பஸ் இங்கேருந்து போகிற வண்டி. இப்போ நம்ம கரெக்டாக புழலேரியை கிராஸ் பண்ணுறோங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம போகிறதுனால ஒரு 50 கிலோமீட்டர் அழகாக ரீச் பண்ணிடலாங்க. இன்னும் மதுரவாயல் பைபாஸ் நம்ம கரெக்டாக போனோம்னா இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஏன்னா ஒன்று, இந்த டைம் நம்ம அந்த ரூட்டில் போகிறது வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னா நிறைய மாடல் அப்படியே ஓரத்தில் லெஃப்டில் நிற்கும், நமக்கு தெரியாது. நம்ம பார்த்து கவனமாக ஓட்டணும். ஆனால் மற்றபடிலாம் சூப்பராக இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேம்பை ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸில் லெஃப்ட்டு கட் ஆகுங்க. அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ் தான். நான் சொன்னேன், இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் அப்படியே லெஃப்ட்டில் நிற்கும். நம்ம இந்த ஏர் பேண்டு போட சொல்ல கொஞ்சம் பார்த்து தான் வண்டியை ஓட்டணுங்க. ஏன்னா அந்த மாடு நிற்கிதா இல்லையா கூட தெரியாது. சொல்ல ரோடு சூப்பராக இருக்குங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுதுங்க. இப்போ நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்திருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக அம்பத்தூர் வந்திருக்கோங்க. ரைட் சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது ஐடி கம்பெனிங்க. சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க. எப்பவுமே டே ஷிஃப்ட், டேவும் நைட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டாக இப்போ போரூர் வந்திருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தாம்பரத்துக்கு இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. நம்ம இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு தாண்டிட்டோங்க. எப்பவுமே நம்ம இந்த செங்கல்பட்டு கிராஸ் பண்ணி தான் நம்ம போவோம். பட் இங்கே வந்தாலே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டீ ஷாப் இருக்கும். அங்கே டீ சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க கிளைமேட்டு. பரவாயில்ல, மழை வர மாரி இருக்குது. ஆனால் மழை வராதுன்னு நினைக்கிறேன். வெயில் செம்மையாக இருக்க போகுதுங்க இன்னைக்கு. நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் வண்டி ஓட்டுவோம். நம்ம இப்போ பெட்ரோல் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பலாங்க. ஏன்னா பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. அதனால தான் இப்போ நம்ம பெட்ரோல் பங்க்கில் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழை சூப்பராக இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆயிடுச்சு. நம்ம எங்கன்னா டிஃபன் சாப்பிட்லாம். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் நல்லா தான் இருக்கும். பட்டு நம்மளுக்கு வந்து நான்வெஜ் டிரைவிங்கில் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம வெஜ் ஹோட்டலாக பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படி பொறுமையாக கிளம்பலாங்க. பார்க்கலாம், நானும் அங்கேருந்து இங்கே சாப்பிட்லாம் அங்கே சாப்பிட்லான்னு அப்படியே போயிட்டு தான் இருக்குது. கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஆனால் வெயில் ஓவராக ஹீட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் வெயில் சன்ரைஸ் ஆகிட்டு இன்னும் மேலே போக போக பயங்கரமாக இருக்க போகுதுங்க.
இப்பயே பாருங்க அந்த ஆற்று பாலத்தை கடக்குறோம் இப்போ நம்ம. இப்பயே கீழே சுத்தமாக தண்ணி இல்லைங்க. இன்னும் வெயில் டைமில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் ஒரு நேரத்துலலாம் இந்த பாலம் கீழே அவ்வளோ தண்ணி போயிருக்கு. ஆனால் சுத்தமாக தண்ணியே இல்லை. ஆனால் சரியான ஓவர் பிரிட்ஜுங்க இது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clock ஆகுதுங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோன்னா திருச்சி வந்திருக்கோம். சரிங்க, அந்த ரைட் சைடில் அந்த உச்சி பிள்ளையார் கோயில் தெரியுது. நான் சின்ன வயசில் போயிருக்கேங்க அந்த கோயிலுக்கு. அதில் நான் போனதே இல்லை. போனேங்க. இருங்க, தெரியுதா பார்ப்போம் இங்கேருந்து. அது தெரியுது பார்த்தீங்களா? அது தெரியுது பாருங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து இப்போ லெஃப்ட் கட் பண்ணியிருக்கோம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் பார்த்தா ஜஸ்ட்டு 44 கிலோமீட்டரு ஓட்டலாக சரி. தொட்டி என்ன இருக்குது? குழம்பு என்ன இருக்குது? சாம்பார் வேறு மசாலா என்ன மசாலா வச்சு மசாலா பூரி மசாலா. சரி, அது கொஞ்சம் கொடுங்க. சாம்பார் கார சட்னி இருக்குங்களா? சரியான பசிங்க. எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது. நான் இருந்துச்சு, பட்டு அங்கே சாப்பிட்லாம் நான் அப்படியே போயிட்டே இருந்தோமா. நான் வேறு லெவலில் இருந்ததுங்க. சாப்பிட்டு வரலாங்க. எப்போதும் அது சரி. சாம்பார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் வர சொல்லுங்க. சரி சாப்பிட்லான்னு நிப்பாட்டின வண்டியை. நிப்பாட்டினா அது கேட்குற ஐட்டம் என்ன அது லாஸ்ட்டில் சாப்பிட்லாம் பார்த்தேங்க. இப்படி நான் ஸ்டாப்பாக நம்ம வந்தாச்சு. இது மேலே நான் ஸ்டாப்பாக நம்மளால் ஓட்ட முடியாதுங்க. தோசை சூப்பராக இருக்குது. மாவு புளிப்பாக நான் நினச்சேன், பட் புளிப்புலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. ஏன்னா இன்னும் லேட்டாக நம்ம சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், என்னென்ன விஷயம்னா மாவு புளிப்பாக இருக்கும், சட்னி ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் பரவாயில்லைங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உண்மையாக இந்த ஹோட்டலில் நான் நிற்கலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளோதான், ஃபினிஷ்ட் ஓவர். நம்ம இதோட பார்த்தீங்கன்னா தேனியில் தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெயில் பயங்கரமாக இருக்கும், செம வெயில், சான்ஸ் இல்லை. ஆனால் என்ன ஒன்றுனா, நம்ம மேல்மருவத்தூர் தாண்டிட்டு வச்சுக்கோங்க, அது மேலே வர ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். இப்போ வரசல் அப்படியே வசிச்சுட்டே வந்தால் பசி இல்லாதனால தான். பட் பசிச்சது, பட் மைண்டு ஃபுல்லாக அது பார்க்குறது மைண்டு ஃபுல்லாக அப்படி இருக்கு. பசி எனக்கு தெரியல. நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டு வந்துட்டு வண்டியை. எங்கே தெரியுமா, நம்ம செங்கல்பட்டில் காஃபி சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதோட அவ்வளோதான். அதோட பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை கிட்டே நம்ம லைட்டாக வாட்ரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பியாச்சு. அதோட இங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்ருக்கோம். பரவாயில்லைங்க, தோசை நல்லாயிருக்கு, பட் மாவில் புளிக்கல. நம்மளும் அந்த டைமிங் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஆனால் பிளான் வேறு எதுவுமே நடக்காது.
அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, ஒரு 100 கிலோமீட்ரு நம்ம இது பண்ண ரீச் ஆன பிறகு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டாக 150 கிலோமீட்டர் ஓட்டு வந்துருக்கோம். ஓகேங்க, நம்ம இதுக்கு போதும். இதுதான் அது. ஏன்னா செங்கல்பட்டில் ஒரு டீ சாப்பிட்டு திருச்சி தாண்டி நம்ம இப்போ டிஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா தோசை போட்டுருக்கேன், நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டுட்டு மிச்சத்தெல்லாம் மோட்டோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், நான் உங்கள் வெங்கடேஷ். இது ரன் டு ரைட் வேறு லெவலில் திரும்பி வரும். இந்த இடம் பாருங்களேன், பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே மண் செம்மண் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த மலை ஃபுல்லாகவே தெரியுது நம்மளுக்கு, டார்க்கு ப்ரௌனாக தெரியுது. வீடுலாம் பாருங்களேன், குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க. மழை டைம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக தான் இருக்கும் மேல் இருக்குது. பார்க்க இடம் செம்ம அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம கரெக்டாக தேனி கிட்ட வந்துட்டோங்க. நிறைய பைக் ரைடர்ஸில் எதிர்க்கில் வந்துட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தேனிக்கு இங்கேருந்து ஜஸ்ட்டு 35 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இது வரையும் எந்த மழை வரல, இனிமேட்டு மழை வரும்னு நினைக்கிறேன். நம்ம ரூம் எடுத்து தங்க போகிறது இல்லைங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில் தங்க போகிறோங்க. நம்ம அங்கே வீட்டில் போய்ட்டு நம்ம தங்கிட்டு நம்ம பேக்லாம் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து நம்ம ரைடுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது மேகமலைக்கு நம்ம ரைடு கிளம்புறோம் பார்த்தீங்களா, என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பெல் இருக்கு. இங்கே செம்மையாக லைட் செட்டிங்லாம் ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சென்னையிலலாம் நம்ம அந்தளவுக்கு இதுமாரிலாம் நம்ம பார்க்க முடியாது. இங்கே செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. ஐயோ, நம்மளுக்கு கட்டின மாதிரியே இருக்குது பைக் ரைடு கண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மிச்சதெல்லாம் மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேகமலைக்கு தாங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. நம்மளுக்கு இந்த டைம் போனால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. காலையிலேயே நைட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரூட்டு தான் இப்போ போகிறோம். நைட்டில் ஒரே லைட் செட்டெலாம் போட்டு செம்ம அமக்கலம் பண்ணியிருந்தாங்க. தெரு ஃபுல்லாக இங்கே ஃபங்க்ஷன்னா தெரு ஃபுல்லாக லைட்டில் வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ கூட அந்த பாருங்களேன், இப்போ கூட அந்த லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் தேனி மாவட்டம் பொறுத்த பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் நல்லா தெரு ஃபுல்லாக விளக்கெலாம் வச்சு பாட்டில் வச்சு ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டு
நைட்லாம் ஒரே பாட்டெலாம் போட்டு சமாமங்கலம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு ஜாலிங்க அதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேகமலைக்கு போகிறோம். நம்ம மேகமலை போயிட்டு ரிட்டர்ன் நம்ம ஈவினிங்குள்ளே நம்ம ரிட்டர்ன் வந்துடணும். மிச்ச இடம்லாம் வந்து வேறு எங்கே பக்கத்தில் என்ன இடம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஷூட் பண்ணலாம் இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டி ஊரை தாண்டிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னமனூருங்க. அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரைட் கட் பண்ணி ஒரே ஸ்ட்ரெயிட் தாங்க. தூரம் மேகமலை தான். நம்ம ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. காலையே கண்டிப்பாக இன்றைக்கி மலை வரம்பல் இருக்குது. காலையே கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சில்லுன்னு காற்று. ஆனால் ஒரு விஷயங்க, இந்த டைம் நம்ம கிளம்புனாலே சூப்பராக இருக்குங்க. அந்த இயற்கை காற்று, மூலிகை வாசல் செடி சூப்பராக இருக்குது அதெல்லாம். இப்போ நம்ம கரெக்டாக மேகமலை கிட்ட வந்துட்டோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே கூட சின்ன சின்ன வீடுலாம் செம்மையாக இருக்குங்க. கடைங்க இங்கே இருக்குது. ஆனால் மேலே பெட்ரோல் பங்க் ஒன்று கூட இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வருஷம்ல பெட்ரோல்லாம் போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு லாஸ்ட்டு செக் போஸ்ட் ஒன்று இருக்குங்க. நம்ம அங்கே வந்து நம்ம பேப்பர்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம ஐடி எல்லாத்தையும் காட்டிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். எப்போ வந்தீங்கனாலும் ஹெல்மெட் போட்டு வாங்க. மெயினாக ஹெல்மெட் நம்ம போட்டு வரணும். பின்னால் உட்காந்தாலும் ஹெல்மெட் போட்டு வரணும். 2 பேர் வந்தீங்கன்னா 2 ஹெல்மெட் போட்டே ஆகணுங்க. இப்போ நம்ம கரெக்டாக செக் போஸ்ட்டு கிட்ட வந்துட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல என்னென்ன கேட்குறாங்க, என்ன செக் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். நான் கேமராவை கோபுர கேமரா இங்கே தான் வச்சுட்டு போகிறேன். கேமரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெங்கடேஷ். இது ரன் டு ரைடு. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மேகமலைக்கு வந்துட்டோங்க. இங்கே செக் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம மேலே போக வேண்டியதான். நான் சூப்பராக இருக்குங்க. இங்கே கிளைமேட் இங்கே வேறு லெவலில் இருக்குது. இது பாருங்கள், இந்த ரூட் தான் நம்ம போகணும். சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்சதெல்லாம் மோட்டோவில் அனுப்பிட்டோம். ஓகே, பாய். இப்போ நம்ம மலை மேலே ஏறிட்டுருக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே செக் பண்ணாங்க பார்த்தீங்களா, என்னென்ன கேட்டிங்கன்னா வண்டியோட டாக்குமெண்ட் கேட்டாங்க. அப்புறம் நீங்கள் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கீங்க, மேலே வந்து அந்த கவர்லாம் போடக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதேமாரி காலையில் இப்போ நீங்கள் டைம் நம்ம போடணுங்க. அங்கே நம்ம டைம், நம்ம எங்கேருந்து வரோம், அப்புறம் நம்ம ஃபோன் நம்பர் எல்லாமே அவங்க நோட்டில் ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. அதேமாரி ரிட்டன் வந்து நம்ம 6 மணிக்குள்ளே நம்ம ரிட்டன் வந்துடணுமா. அதையும் நம்ம கிளியராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே 6 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க மேகமலைக்கு. அப்புறம் ரிட்டன் நீங்கள் ஒரு 3 மணிக்கு இல்லை 4 மணிக்கு கிளம்புனா கூட கீழே ஒரு 1 ஹவரில் நீங்கள் வந்துடலாம்.
ஆனால் கரெக்டாக இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏர் பெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குங்க. சைட்லலாம் அந்த கம்பிலாம் உடஞ்சிருக்கு. நம்ம டேர்ன் பண்ண சொல்ல வண்டி கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணி கரெக்டாக ஓட்டணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான். ஏர் பெண்டு போட சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ன் அடிக்கணும். ஏன்னா அவங்களே போட்டிருக்காங்க டேர்ன் பண்ண சொல்ல ஹார்ன் அடிக்கணும்னு. அதில் வண்டி பார்த்து கவனமாக தாங்க ஓட்டணும். சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம கண்டிப்பாக ஏன்னா வண்டியை ஓரமாக நிப்பாட்டி இந்த சன்ரைஸ் பார்ப்போங்க கண்டிப்பாக. இந்த இடத்துல கொஞ்சம் வியூ பாயிண்ட் நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம சன்ரைஸ் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலாங்க. இடம் இந்த இடத்துல சூப்பராக இருக்குங்க. யாருமே இல்லைங்க, நம்ம தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மேகமலையில் தாங்க இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 15வது கொண்ட ஊசி வளைவில் இருக்கோம். ஆனால் சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. மற்றபடி இங்கே எல்லாமே அமைதியாக இருக்குது, நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் இங்கே மழை பெஞ்சிருக்கு. பட்டு இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி மழை வராதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. யாருமே இல்லாத இடத்துல நம்மளே நிற்கிறது சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுங்க அங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மேகமலையில் தாங்க இருக்கோம். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா சரியான கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், என்ன மாதிரி வியூ பாயிண்ட் பாருங்கள், சரியாக இருக்குங்க. சன்சை வாவ், சன்ரைஸ் ஆகிட்டுருக்காரு இப்போ தான் அவர். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. யாருமே இல்லை இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்சதெல்லாம் மோட்டோ விலாகிங்களை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே பாய். பாருங்க, சரியான வியூ பாயிண்ட்டுங்க. நிறைய பறவை இருக்குங்க இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும். சிறுத்தை சவுண்டு தாங்க, சிறுத்தை உரும்பிட்டு இருக்கு. அங்கேருந்து நம்ம ஏன் கிளம்பணுன்னா ஏதோ உரும்புற சவுண்டு கேட்டுதுங்க, ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால தான் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் இடம் சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா 2 ரைடர் ஜாயின் பண்ணுறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அடையார்லேருந்து வந்திருக்காங்க. எப்போவுமே நம்ம இதுமாரி லாங் ட்ரிப்லாம் போக சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் பார்த்தீங்களா. அதனால் நம்ம ரைடர் யார் வந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நம்மளுக்கு. இவங்களும் நம்ம கூட அப்படியே வருவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கார், ஒருத்தர் இப்போ தான் சேனலை ஆரம்பிச்சிருக்காராம். ஆனால் இடம் சூப்பராக இருக்குங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டீ தூள். இந்த இடத்துல சூப்பராக இருக்குங்க, வியூ பாயிண்ட்டும் செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தொலைவு போயிட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். எங்கன்னா லெஃப்ட்டில் நம்ம நிப்பாட்டிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீ தூள் இலைகள் தாங்க இங்கே அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டான பூலாம் நிறைய இருக்குது, என்ன பூவே நமக்கு தெரியல. இடம் சூப்பராக இருக்குங்க. மேலே இருக்க குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்புறாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டு.
எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நின்றோம். இந்த இடத்துல நல்லா இருந்துச்சுங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடத்துல. இதேமாரி இடத்த நம்ம பார்க்க நம்ம பார்த்துட்டு இங்கே பாருங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்த நம்ம ஷூட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த இடம். கையில் பிக்கலாங்க, ஏதோ கத்தி வச்சு வெட்டுற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கையில் யூஸ் பண்ணுவாங்க, இப்போலாம் கிடையாது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐவிஎல்எஸ் டேம் தாங்க வந்திருக்கோம். இந்த டேம் பெரிய டேம் தான், மேலே இருக்க டேம் இது. ஆனால் சுத்தமாக தண்ணியே இல்லைங்க இந்த டேமில். பாருங்களேன், சுத்தமாக தண்ணி கிடையாது. இந்த டேமோட பேர் பார்த்தீங்கன்னா ஐவிஎல்எஸ் டேம். இப்போ நம்ம கரெக்டாக சின்ன பாலத்தை கிராஸ் பண்ணுறோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்துக்குள்ள ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி போயிட்டு இருந்துதான். இப்போ தண்ணியே சுத்தமாக போகல. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டீ இலை தாங்க நிறைய இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னடான்னா, ஒரு 30 வீடு இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு டீ எஸ்டேட் இருக்குங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே விவசாயம் ஃபுல்லாக அந்த டீ எஸ்டேட் தான் இருக்குது. ஆனால் மித்தபடிலாம் பார்த்தீங்கன்னா பழம் வகைகள்லாம் கொஞ்சம் கீழே அடிவாரத்தில் தான் இருக்கான். ஆனால் சூப்பராக இருக்குங்க கிராமம். எவ்வளோ அழகாக இருக்காங்க. மேலே ஒரு அணை இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. இதில் இன்னொரு விஷயம்னா, யாருமே இறங்கி குளிக்கலாம் கூடாது, எச்சரிக்கை பலகை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் போர்டில். நம்ம எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே பேக் சைடில் ஒரு அணை இருக்குங்க. இங்கே வந்து இது வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து குளிக்கிறதுக்கோ, அப்புறம் வந்து இது நல்ல தண்ணி ஆக்சுவலாக. இங்கே குளிக்கிறதுக்கு அப்புறம் வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இது வேறு லெவலில் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர் கிராசிங் இருக்குது. அது கீழே டவுனில் போக வேண்டியது இருக்குது. அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே போகலாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. மேலே டாப்புக்கு போவோம். இப்போ எல்லாருமே மேகமலை போயிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக டாப்புக்கு அந்தளவுக்கு யாரும் வியூ பாயிண்ட்டு அந்த லாஸ்ட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாரி தாங்க இருக்கும். அந்த இடத்துல ஒரு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் தெரியும். அப்புறம் வந்து இந்த குமிழின்னு வாங்க பார்த்தீங்களா, இந்த ரோடு சரியான அட்வென்ச்சராக இருந்ததுங்க. இப்போ பாருங்களேன், என்ன ஒன்று செகண்ட் கியர்லேயே நம்ம போனால் தான் நம்மளுக்கு சேஃப். பிரேக் அடிச்ச கூட அப்படியே டயர் விளக்கிட்டு போதுங்க. பிரேக் கொண்டே அடிக்கூடாதுங்க டவுனில் எப்போவுமே. இந்த செகண்டில் தான் ஓட்டிகிட்டு போகணும். முன்ன போகுது பார்த்தீங்களா தண்டர் பேடு, அந்த தண்டர் பேடை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுவும் லைட்டாக கொஞ்சம் பேக் டயர் அப்படியே வளைஞ்சு வந்துட்டா போயிட்டுருக்கு. டவுனில் ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த ரோடு செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம அந்த சைடில் வர மாதிரி இருக்குங்க. சின்ன ரிவர் கிராசிங் இருக்கீங்க. இடம் இங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரோடு சரியான அட்வென்ச்சராக இருக்குங்க. இந்த லாஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த டாப்புக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸும் இப்படி தான் இருக்குது.
நான் ரொம்ப டவுனில் என்ன ஆச்சுன்னா ஃப்ரண்ட் டயர் அப்படியே வலிச்சிட்டு போகுதுங்க. ஏன்னா நம்ம பிரேக்கும் அடிக்கக்கூடாது, செகண்ட் கியரில் தான் ஓட்டணும். இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். அந்த பொடி கல் இருக்கனால கொஞ்சம் டயர்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரியே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் இருக்குது. அது லாஸ்ட்டு அவ்வளோதாங்க. அதோட மற்றபடி இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம அந்த பாலத்துக்கு கீழே ஒரு ரிவர் பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த ரிவர் தான் இப்போ இந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரிவர் தான் அதுவும். இந்த மேலே பெட்ரோல் பங்க்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கீழே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு ஒன்று டேங்கை ஃபில் பண்ணிடணும். மற்றபடிலாம் மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்படிலாம் வந்து 2 டயர் கண்டிஷனாக இருக்குங்க. ஃபைனலி டாப்புக்கு வந்தாச்சுங்க. வண்டிங்க பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம நடந்து போக வேண்டியதாங்க. இப்போ நம்ம கரெக்டாக மேகமலை லாஸ்ட்டு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இங்கேருந்து கீழே பார்த்தா சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த 2 வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்கும் பண்ணியிருக்காங்க. இதோட அவ்வளோதாங்க. இந்த இடத்துல இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு நம்ம அப்படியே போகலாங்க. லாஸ்ட்டு டாப் வந்துருக்குங்க. சரியான வியூ பாயிண்டிங்க. வாவ், வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யானை வந்துட்டு போன தடையெல்லாம் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. ஒரு 500 மீட்டர் போனோம். வாவ், மேகமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயந்தாங்க இருக்குது. இன்னும் ரிவர் நிறைய இருக்குது. ரிவர் பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சராக இருந்தது வண்டி ஓட்டுறதெல்லாம். அதெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க மேகமலையில். அப்புறம் இந்த டீ எஸ்டேட், அது அப்புறம் நல்ல வியூ பாயிண்ட்டு. மற்றபடி மேகமலையில் இந்த 3 விஷயம் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சரியான எட்ஜ் இது. லாஸ்ட் எட்ஜில் நிற்கிறோம் நம்ம டாப்பில்.